எல்லோருக்கும் வணக்கம். ஷாக்கெல்லாம் ஒரு நாளைக்கு தான். நீ சும்மா 10% இறங்குவ, நாங்களும் இறங்கணுமா அப்படின்ட்டு HDFC பேங்க் இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல 2% இறங்கியிருக்கான். அதாவதுங்க நம்மளுடைய HDFC பேங்க் வந்து அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே ட்ரேட் ஆகுது. அது முந்தா நேத்து ஒரு 10% பக்கம் கும்பா, நேத்து ஒரு 10% பக்கம் கும்பா. அதனால நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கும் HDFC பேங்க் ஒரு 10% இறங்குன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் இறங்க மாட்டோம், சாக்கெல்லாம் ஒரு நாளைக்கு தான், வேணாம் பிலிப்ஸே ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய HDFC பேங்க் இன்னைக்கு 2% நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுல இறங்கியிருக்கு. நண்பர்களே, இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்ல எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் போயிட்டு இருக்கு. சும்மா 2%க்கு ஆசைப்பட்டு இந்த ஷார்ட் டேர்ம்ல வாங்கி வித்துக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தோம்னா அங்கெல்லாம் 10% புடுங்கிட்டு போகுது. LTI மைண்ட்ரி எல்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10% இறக்கி விட்டுருக்கான். ஸோ IEX பாருங்க, 2-3 நாள்லயே 15%க்கு மேல அது கும்பா. ஸோ ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் லாங் டேர்ம் பிளேயர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் 2%க்கு ஆசைப்பட்டு 20% பணத்தை விட்டுட்டு போகாதீங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு அடிச்சிருவானு. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் ஒரு 2-3 நாளைக்கு நிதானிச்சு கிரகத்தை இந்த வாரமே போனாலும் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்திலிருந்து அவங்களுடைய பிளான்களை ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லைன்னா இவன் ஏறி இறங்குறதுல உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாம் புட்டுக்கிட்டு போயிடும். அதே மாதிரி ரொம்ப பெரிய பொசிஷன் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெட்ஜிங் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுதான். ஒரு 10 லட்சம் ரூபா இருக்கா, ஒரு 3000 ரூபாய் போனா தெரியுது, ஏதாவது ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுக்குவோம், இல்ல பேங்க் நிஃப்டியே 2 லாட் ஃபியூச்சரை வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க எல்லாம் அந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா நீங்க போயிட்டு திரும்பி பார்ப்பீங்க, உங்க அக்கௌண்ட்ல ஒண்ணு இருக்காது. அப்புறம் நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ரொம்பவுமே முக்கியமா கவனிச்சு பார்க்க வேண்டிய ஷேர் இந்த ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான். இதை செல்லமா OFSS அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த 1 இயர்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆல்மோஸ்ட் 100% லாபம். எப்படி வந்தது இந்த லாபம்? 2-3 வருஷம் படுத்து தூங்கி கிடந்ததுக்கு அப்புறம் வந்தது இந்த லாபம். இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவன் இதுக்கு முன்னாடியே இந்த ரேஞ்ச் எல்லாம் பார்த்தவன் தான். 3000 இந்த 5000 ரூபாய் ரேஞ்ச் அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடியே பார்த்தவன் தான். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 2022 இருந்து 2023 கடைசி வரைக்கும் அவன் நீட்டி சாஸ்டாங்கமா படுத்துக்கிட்டே தான் இருந்தான். அதுக்கப்புறம் இப்ப ஐடி கம்பெனிகள்ல ஓரளவுக்கு அமெரிக்காவும் ரெக்கவரி ஆயிரும் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே அவனுக்கு நியூஸ் கிடைச்சா போதுங்க, எந்த ஒரு நல்ல ஷேரையும் வாங்கி 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 அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பொறுமையை 3 வருஷம் கூட சோதிப்பான். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் வெடிச்சு செதறிடுவான். அன்னைக்கு நாம அந்த ஷேரை வச்சுக்கிட்டு கொண்டு இருக்கணும். ஸோ இந்த OFSS எதுக்கு இன்னைக்கு 20% ஏறினா அவன் கொடுத்த ரிசல்ட் தான் காரணம். அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட், டிசம்பர் குவார்டர் ரிசல்ட் வந்து அவனுடைய சேல்ஸ்ல ஒரு 400 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவனுடைய ப்ராஃபிட்ல ஒரு 300 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்ன உடனே நல்ல ஒரு 20% ஏற்றி விட்டாங்க. நண்பர்களே, இந்த MRF அப்படின்ற ஷேர் வந்து ஷேர் மார்க்கெட்டினுடைய வரலாற்றிலேயே 1 லட்சத்தை தாண்டின ஷேர் இவன் தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இப்போ 1,36,000 ரூபாய் இருக்கா, அடுத்தது 2 லட்சத்தை போய் தாண்டவனு இவனா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த சார்ட் பேட்டர்ன்ல பார்த்தோம்னா சமீபத்தில் 1 வருஷத்துல கூட போன வருஷம் இந்நேரம் ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 பக்கத்துல இருந்தவன் இப்போ 1,40,000 பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். அப்ப இதுல யார் தான் சம்பாதிக்கிறாங்க? ப்ரொமோட்டரே அதிகமா இந்த ஸ்டாக்கை வச்சிருக்காங்களா? ஒருவேளை நம்மளுடைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கூட ஸ்டாக் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா உண்மையில அதிகமா சம்பாதிக்கிறது யாருன்னா பப்ளிக் தான். நம்ம ரீட்டைல் இண்டிவிஜுவல் போன்ற நம்ம ஆளுக்கு தான். FIs ஆகட்டும், DIs ஆகட்டும், ப்ரொமோட்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே குறைந்த அளவில் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு பெரிய அதிசயமா தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல என்ன கான்செப்ட் சொல்லுவாங்கன்னா, எப்பெல்லாம் பப்ளிக் ஹோல்டிங் அதிகமா இருக்கோ அப்ப அந்த ஷேர் ஏறாது, நீட்டி படுத்துக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஆனா இந்த MRF எல்லாத்தையும் தொடச்செறிஞ்சிட்டு சாமானியவனுக்கு அதிகமான லாபத்தை அள்ளி கொடுத்திருக்கு. நண்பர்களே, நம்ம வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்த ஒரு ஷேர் வந்து அவனுடைய ஒரு சப்போர்ட் இடத்துக்கு வந்திருக்கான். உடனே நம்மளுடைய கண்ணில் பட்டுருச்சு. இந்த ஹனிவெல் ஆட்டோமேஷன் அப்படின்றது ஒரு பெரிய ஷேர். அவன் 2020 இருந்தே இவனுடைய வேலை என்னன்னா இந்த சப்போர்ட்ல இருந்து எடுத்துட்டாக்கா கொஞ்சம் மேல் நோக்கி ஏற வேலையை பார்த்திருக்கான். சோ இப்போ இந்த 2024ல இப்போ 37,000 ரூபாய் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்திருக்கான். மறுபடியும் இங்கிருந்து 44,000 போறானா அப்படின்றது தெரியல. இது புதுசா வாங்கினா ஒரு ஷேரே 37,000 ரூபாய் தான். அதனால ஏற்கனவே இந்த ஷேரை யாராவது வாங்கி வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான நியூஸ். ஏன்னா இங்க சப்போர்ட்ல இருந்து அடுத்தது மேபி 44,000 ஒரு ஷேருக்கு ஒரு 7,000 ரூபாய் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இந்த சப்போர்ட் லைன் காட்டுச்சு. வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். அதே மாதிரி இந்த கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்ற ஷேர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம 138 ரூபாய் ரேஞ்சில் பார்த்தோம். அவன் என்னடான்னா 200 ரூபாய் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே விழுகிற மாதிரி விழுந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். ஒருவேளை இவன் இந்த ஏறுமுகத்தை கண்டினியூ பண்ற மாதிரி இருந்தா மறுபடியும் வரலாம் ஒரு 250 வரைக்கும் போக வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஆனா இவன்லாம் கீழே விழுந்தா டேஞ்சர். ஏன்னா இவனுடைய ஒழுக்கமா இவன் முதல்லயே இங்கிருந்து மேல போகாம 120 ரூபாய்க்கு வந்துட்டு போயிருந்தா எல்லாருமே நிறைய பேர் வாங்கி சம்பாதிச்சிருப்பாங்க.
அதுக்குள்ள என்ன அவசரமா அவன் மேல போயிட்டான். இப்ப கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கான். பட் இருந்தாலும் சப்போர்ட் எடுத்திருக்கான். இங்கிருந்து மேல ஏறிட்டா பரவாயில்ல. பட் கீழே விழுகிற மாதிரி இருந்தா அடுத்து 120 தான் ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, நசாரால வந்து ஒரு லாங் டேர்ம் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது அவங்க 250 கோடி preferential issue மூலமா ரைஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அப்ப இந்த நசாரால வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய P&L அவன் மொத்த லாபம் பண்றதே 75 கோடி தான். சோ அப்ப அந்த ஒரு வருஷத்துக்கு அவன் லாபம் பண்ணி அவனுக்கு கிடைக்கக்கூடியது 75 கோடி. பட் இருந்தாலும் அவன் கடன் வாங்குறது இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 250 கோடி. அப்ப அவன் ஃபியூச்சர்ல என்னவெல்லாம் எக்ஸ்பான்ஷன் பிளான் பண்றானோ அதுக்கெல்லாம் ஈஸியா பணம் கிடைக்கும். அப்ப இந்த லாங் டேர்ம் நியூஸ் வச்சு 948 இருந்து அப்படியே கொஞ்சம் மேல ஏறி ஒரு 1500 ரூபாய் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு போனா கூட சந்தோஷம் தான். இன்னைக்கும் ஷேர் மார்க்கெட்னுடைய மீடியாக்கள்ல டிஸ்கஷனே கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பாங்க போல. பட் இன்னைக்கு அவங்க மீடியாக்கள்ல டிஸ்கஸ் பண்ற எல்லா ஷேர்களுமே எடுத்து பாக்குறேன், அவன் எல்லாமே ஆல்ரெடி உச்சத்துல தான் இருக்கான். எவனும் லோ ரேட்ல இருக்கிற மாதிரி தெரியல. நண்பர்களே, HCL டெக்கும் TCS வச்சிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நியூஸ். அதாவது ஒருவேளை இன்னைக்கு ஷேர் வாங்கினாலும் சரி அல்லது இதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருந்தாலும் சரி, நாளைக்கு உங்களுடைய ரெக்கார்ட் டேட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கீங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஷேர்ல HCL டெக்ல 12 ரூபாயும் TCSல 18 ரூபாயும் தரான். என்ன ஒரு பிரச்சனைனா, அவன் 12 ரூபா நாளைக்கு டிவிடெண்ட் கொடுக்குறான்னு வச்சுங்களேன். இந்த டிவிடெண்ட் காரணத்தினால இந்த ஸ்டாக் ஏறி இருந்தாலும் நாளைக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்கறதுனால அது கொஞ்சம் மார்க்கெட்ல பிரைஸ் கரெக்ஷன் அப்படின்றது வரலாம். சோ HCL டெக்கும் TCS நாளைக்கு 12 ரூபா 18 ரூபா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களே, இந்த ட்ரைடென்ட் அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவிட்டி காட்டுறான். இவன்ட்ட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பிரேக் அவுட் ஆகி ஒவ்வொரு உச்சத்துக்கும் போனதுக்கு அப்புறம் இறங்கிடுறான். அப்புறம் மறுபடியும் ஒரு ரெக்கவரி காட்டுறான். சோ ஒவ்வொரு முறையும் மேல ஹை போயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கான், அப்புறம் ரெக்கவரி காட்டுறான். சோ அப்ப இந்த முறை அதே மாதிரி அதே பேட்டர்ன் திரும்பி வருது அப்படின்னா 45 ரூபாயில இருந்து அடுத்து ஒரு 60 ரூபாய் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். எப்படி பார்த்தாலும் அவன் கீழே இறங்கினா சப்போர்ட் வந்து 20 ரூபாய் வரைக்கும் இருக்கு. நண்பர்களே, இந்த NSCL இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அவன் தொடர்ந்து சப்போர்ட் ரேஞ்சிலேயே தான் இருக்கான். இவன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஒரு 100 ரூபாய் பக்கம் போய் தொடணும். இவனுக்குள்ள ஒரு 25 ரூபாய் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ப்ராஃபிட். பட் அது ஏன்னா வரமாட்டேன்றான். 2021 இருந்து இந்த மாதிரி ஷார்ப்பா அவனுடைய மூவ்மெண்ட் பாருங்களேன். சப்போர்ட்டை போய் தொட்டோன்னே எவ்வளவு ஷார்ப்பா அவனுடைய மூவ்மெண்ட் இருக்கு. இந்த முறை ஆல்மோஸ்ட் 3 மாசத்தை கழிச்சு விட்டுட்டா இன்னுமே பிக்கப் ஆக மாட்டேங்கிறான். ஒருவேளை பிக்கப் ஆகிற மாதிரி இருந்தா பிப்ரவரி மாசத்துல கடைசிக்கு பிக்கப் ஆனா கூட பிப்ரவரி எண்ட் அல்லது மார்ச் எண்டுக்குள்ள ஒரு 100 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த NSCL இண்டஸ்ட்ரீஸ். அதே மாதிரி இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்ற ஷேர் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அவனுக்கு இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு, நல்லா தான் இருக்கான். அந்த நாட்கோ ஃபார்மனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு கடன் இல்லாத கம்பெனியா இருக்கு, ரொம்ப குறைவான கடன் தான் இருக்கு. அதே மாதிரி P&L எல்லாம் பார்த்தோம்னா அவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் நல்லா ஏர்முகமா இருக்கு. அதே மாதிரி அவனுடைய சேல்ஸ் ஏர்முகமா இருக்கு. இருந்தாலும் இவன் ஏன் நீட்டிப்படுத்திட்டு கிடக்குறான்? இவனை சுத்தி ஏன் ஒரே பேட் நியூஸா இருக்கு? அதாவது இவனுடைய ஷேர் பிரைஸ் ஏன் ஏற மாட்டேங்குது அப்படின்றது மாதிரி தெரியல. டெக்னிக்கலா பார்த்தாலும் இவன் அழகா 500 ரூபாயில சப்போர்ட் எடுத்துட்டா. ஆனா அதுக்கு வெறும் 900 வரைக்கும் தான் ஹை போயிருக்கான். உண்மைக்கு போயிருந்தா இவன் 1200 ரூபாய் போயிருக்கணும். சோ மறுபடியும் இப்ப டெக்னிக்கலி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பவும் ஒரு டெக்னிக்கல் படி ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கான். அது போக இன்னைக்கு ஒரு நியூஸும் வந்திருக்கு. $2 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க செலோஜன் தெராபெட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. சோ இவன் ப்ராஃபிட்டபிளாவும் இருக்கா, +1 பாயிண்ட். அதே மாதிரி இவன் டெக்னிக்கலா சப்போர்ட் எடுத்திருக்கான், அதுக்கும் +1 பாயிண்ட். அதே மாதிரி இவன் பிரேக் அவுட் ஆயிருக்கான், அதுக்கும் ஒரு +1 பாயிண்ட். இவனுடைய ஜாதகம் எல்லாமே நல்லா இருக்கு. இருந்தாலும் நீட்டிப்படுத்திட்டு இருக்கான். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 1200 ரூபாய் வரணும் தான் நான் நினைக்கிறேன். ஓ மை காட், எங்க திருப்பூர் எங்களுடைய குட்டி ஜப்பான் நீங்க என்ன சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? எங்க இதுல மால் இல்ல அப்படின்னாலும் இந்த டிமார்ட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு மால் இல்லைனாலும் அதுதான் எங்களுக்கு மால். அங்க போய் பார்த்தா அரிசி பருப்பு தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அதையே நாங்க போய் சுத்தி சுத்தி பார்த்துட்டு வருவோம். சோ எங்க சிட்டியை நம்பி 2வது ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்கிற இந்த டிமார்ட்டுக்கு வாழ்த்துக்கள். இந்த டிமார்ட் ஷேரும் தற்போது ஒரு சப்போர்ட்ல தான் இருக்க, ஒரு ஷார்ட் டேர்ம் சப்போர்ட். இந்த சப்போர்ட் பர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா இதை இன்னும் 2-3 மாசம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு 4200 ரூபாய் ரேஞ்சில பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் திருப்பூர்ல பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க, நான் அதை பாராட்டி பேசல. தற்சமயம் நம்மளோட நேக்கட் ஐல நம்ம பார்த்தோம்னாவே இந்த இடத்துல வந்து ஒரு நேச்சுரலா ஒரு சப்போர்ட் அப்படின்றது 4வது தடவையா வருது. இந்த சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 4300 போச்சுன்னா சந்தோஷம் தான். இல்லைனாலும் கீழே 3300 தான் வரட்டும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல இப்போதைக்கு பனிஷ்மெண்ட் தான் ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய ஷேரா வேணாலும் இருக்கட்டும், 1 லட்சம் கோடி எல்லாம் காணாம போயிடுச்சு HDFC பேங்கினுடைய மார்க்கெட் கேபிட்டல். சோ LTI மைண்ட்ரியும் ரொம்ப பெரிய கம்பெனி, அவனுடைய ரிசல்ட்டும் மோசம் சொல்லிட்டு 11% இறக்கி விடுறாங்க.
அவனுடைய டிசம்பர் குவார்டர் ரிசல்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படி ஒன்றும் அவன் ஒஸ்டாவெல்லாம் பண்ணல. இருந்தாலும் அவனை பிடிச்சி 10% இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ பெரிய பனிஷ்மெண்ட் ஓடிட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட்ல. இந்த சமயத்தில் உங்களுடைய பணத்தை வந்து என்னைக்குமே இப்படி பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு நீங்க தாங்குவீங்க. அதை தெரியாம மொத்தமா இருக்கிற பணத்தை பூராவும் ஒரே தடவை கொண்டே போட்டீங்கன்னா அது ஒரு அட்டெம்ப்ட் தான். அந்த ஒரு அட்டெம்ப்ட்லயே நீங்க பாஸ் ஆகணும். அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். அதனால உங்களுடைய பணத்தை பார்த்து சூதானமா பாதுகாத்துங்க. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.